பொண்ணை இழந்துட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு ஆரோக்கியம் அவங்க பொண்ணுக்கு குடும்பம் கொடுத்த அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா சொல்லுங்க. நீங்க ஒரு பெண்ணை பெற்றிருந்தா அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையா? நான் அப்படித்தான் நான் நினைச்சு நான் சந்தேகப்பட்டேன். அப்ப அதுக்குண்டான எவிடன்ஸ் எடுத்து அவங்களே அரெஸ்ட் பண்ணி போடணும். சட்டத்திட்டத்துல எல்லாமே இருக்குது. உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா? அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா? திருப்பூர் பழங்கரையில திருமணமான 2 மாசத்துல வரதட்சணை கொடுமையால புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. இந்த வழக்குல ஜூன் 29ஆம் தேதி ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமியார் சித்ரா தேவி மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி கைது செய்யப்பட்டாங்க. இந்நிலையில உடல்நல குறைவு உள்ளிட்ட காரணங்களை சொல்லி பைண்டிங் ஆஃப் ஆர்டர் முறையில சித்ரா தேவிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனா தன்னோட மகள் இறப்புக்கு முக்கிய காரணமான சித்ரா தேவிய கைது பண்ணணும்னு ரிதன்யாவோட அப்பா அண்ணாதுரை திருப்பூர் எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காரு. அண்ணாதுரை மனு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சேவூர் போலீசார் சித்ரா தேவிய அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.